ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 23ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ கேன்ட் ஹெல்ப் யூஸ் பண்ணி எப்படி பேசுறது, எங்கேயெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஐ கேன்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் சென்டென்ஸாக வந்துச்சு. அதாவது ஐ கேன்ட் ஹெல்ப் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப், அது ஒரு ஃபுல் சென்டென்ஸாக இருக்கும் பட்சத்தில் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா என்னால் உதவ முடியாது அப்படிங்கிறது தாங்க. இதுவே ஐ கேன்ட் ஹெல்ப் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க, ஐ கேன்ட் ஹெல்ப் அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அல்லது எனக்கு கடினமாக இருக்கிறது, அல்லது கஷ்டமாக இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஐ கேன்ட் ஹெல்ப்புங்கிறத யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐ கேன்ட் ஹெல்ப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீப்பாக. ஐ கேன்ட் ஹெல்ப் ஈட்டிங் பீட்சா. இதோட மீனிங் அர்த்தம் என்ன அப்படின்னா என்னால் பீட்சா சாப்பிடுவதை நிறுத்த முடியாது. நான் பீட்சா வேணும்னே சாப்பிட்றதில்ல, ஆனாலும் ஏதோ ஒன்று என்னை சாப்பிட வைக்குது. நான் அதை சாப்பிடக்கூடாது, ஏன் அப்படின்னா அது உடம்புக்கு நல்லதில்லை, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இருந்தாலும் நான் இன்னும் பீட்சா சாப்பிடுகிறேன் அப்படின்ற சிச்சுவேஷன்ஸில், அதாவது அது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னால் அதை பண்ணாமல் இருக்க முடியலை, அது பண்ணாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஐ கேன்ட் ஹெல்ப் யூஸ் பண்ணி நீங்கள் பேசலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்டென்சஸ் பார்க்கலாம். சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எங்கே எல்லாம் ஐ கேன்ட் ஹெல்ப் பயன்படுத்தி பேசலாம் அப்படின்னு. ஐ கேன்ட் ஹெல்ப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். என்னால் தவறு செய்யாமல் இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸில் மிஸ்டேக் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அந்த தவறை செய்கிறேன், இருந்தாலும் நான் அந்த மிஸ்டேக்கை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ கேன்ட் ஹெல்ப் ஸ்கோல்டிங் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அவர்களின் முன்னிலையில் உங்களை திட்டுவது என்னால் தவிர்க்க முடியாது. அதாவது எனக்கு தெரியும் அவங்க முன்னாடி உங்களை திட்டக்கூடாதுன்னு, இருந்தாலும் என்னால் அதை தவிர்க்க முடியலை, இருந்தாலும் அவங்க முன்னாடி நான் உங்களை திட்டுறேன், அதான் அர்த்தம். நெக்ஸ்ட், ஐ கேன்ட் ஹெல்ப் ஷாப்பிங் ஸோ மச். என்னால் அதிகமாக ஷாப்பிங் செய்யாமல் இருக்க முடியாது. அதாவது எனக்கு தெரியும் ரொம்ப அதிகமாக ஷாப்பிங் செய்யக்கூடாது அப்படின்னு, இருந்தாலும் நான் அதை செய்கிறேன், என்னால் அதை கட்டுப்படுத்த முடியலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ கேன்ட் ஹெல்ப் லவ்விங் இட். இதை விரும்பாமல் இருக்க என்னால் முடியாது. ஐ கேன்ட் ஹெல்ப் ரிவீலிங் திஸ். இதை வெளிப்படுத்தாமல் இருக்க என்னால் முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக எங்கேயெல்லாம் ஐ கேன்ட் ஹெல்ப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ்க்கு ஒரு லைக் போட்டுட்டு கிளாஸை தொடர்ந்து பாருங்கள். ஐ கேன்ட் ஹெல்ப் ஷவுட்டிங் a lot. என்னால் அதிகம் கத்துவதை தவிர்க்க முடியாது. ஐ கேன்ட் ஹெல்ப் quitting this. என்னால் இதை விட்டுவிட முடியாது. ஐ கேன்ட் ஹெல்ப் ஒர்க்கிங் ஆல் டைம். என்னால் எல்லா நேரத்திலும் வேலை செய்யாமல் இருக்க முடியாது. ஐ கேன்ட் ஹெல்ப் யூசிங் பேட் வேர்ட்ஸ். கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருக்க முடியாது. ஐ கேன்ட் ஹெல்ப் லைக்கிங் ஹர். நான் அவளை விரும்பாமல் இருக்க முடியாது. ஐ கேன்ட் ஹெல்ப் ஒர்க்கிங் அட் தி ஆஃபீஸ் ஃபார் a long time. நான் நீண்ட நேரம் அலுவலகத்தில் வேலை செய்யாமல் இருக்க முடியாது. ஐ கேன்ட் ஹெல்ப் வேஸ்டிங் ஃபுட். உணவை வீணாக்குவதை என்னால் தடுக்க முடியாது. ஐ கேன்ட் ஹெல்ப் கோயிங் ரன்னிங் so much. நான் இவ்வளவு ஓடாமல் இருக்க முடியாது. ஐ கேன்ட் ஹெல்ப் திங்கிங் about the exam tomorrow. நாளைய பரீட்சையை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியாது. ஐ கேன்ட் ஹெல்ப் ஸ்டேயிங் அப் டு வாட்ச் தி எண்ட். முடிவை பார்க்கும் வரை என்னால் இருக்க முடியாது. I can't help skipping workouts.
உடற்பயிற்சிகளை தவிர்க்காமல் என்னால் இருக்க முடியாது. I can't help eating sugar. நான் சர்க்கரை சாப்பிடுவதை தவிர்க்க முடியாது. I can't help smiling when I see him. அவரை பார்த்தால் என்னால் சிரிக்காமல் இருக்க முடியாது. I can't help noticing your activities. உங்கள் செயல்பாடுகளை கவனிக்காமல் இருக்க முடியாது. I can't help loving my friend, still he hates me. என் நண்பன் என்னை வெறுத்தாலும் அவனை நேசிப்பதை என்னால் தடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸை கவனிங்க. உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை வெறுக்கிறாங்க. நீங்கள் பதிலுக்கு அவங்கள வெறுக்கணும், பட் அது உங்களால் முடியல. நீங்களும் அவங்கள வெறுக்காமல் நீங்கள் அவங்கள விரும்புகிறீங்க. இதுதான் சிச்சுவேஷன். இந்த மாதிரி எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு எந்தெந்த சென்டென்சஸ் ஆப்டாக இருக்குமோ அதை மாடிஃபை பண்ணி நீங்கள் பேசுங்க. ஐ கேன்ட் ஹெல்ப் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது செய்யக்கூடாது அல்லது அது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுமே அதை ஸ்டாப் பண்ண முடியல, எனக்கு அது கடினமாக இருக்குது, அல்லது என்னால் அதை நிறுத்த முடியல, என்னால் அதை தொடராமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் ஐ கேன்ட் ஹெல்ப் யூஸ் பண்ணி பேசலாம். I can't help feeling my heartbeat quicken. என் இதய துடிப்பு வேகமாவதை உணராமல் என்னால் இருக்க முடியாது. I can't help thinking how much was being wrong. எவ்வளவு பணம் வசூலிக்கப்பட்டது என்பதை என்னால் யோசிக்காமல் இருக்க முடியாது. I can't help noticing these things. இந்த விஷயங்களை என்னால் கவனிக்காமல் இருக்க முடியாது. I can't help feeling hope in them. அவர்கள் மீது நான் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிச்சுவேஷனில் அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது, இருந்தாலும் அவங்கள நீங்கள் நம்பாமல் இல்லை, அதாவது அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க முடியாது. I can't help laughing every time I think of that. அதை நினைக்கும் ஒவ்வொரு முறையும் என்னால் சிரிக்காமல் இருக்க முடியாது. I can't help troubling you so much. நான் உன்னை மிகவும் தொந்தரவு செய்யாமல் இருக்க முடியாது. I can't help punishing. I can't help using the phone while eating. சாப்பிடும்போது ஃபோனை பயன்படுத்தாமல் என்னால் இருக்க முடியாது. I can't help chatting at midnight. நள்ளிரவில் அரட்டை அடிக்காமல் இருக்க முடியாது. I can't help believing. என்னால் நம்பாமல் இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 23ல ஐ கேன்ட் ஹெல்ப் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இந்த சென்டென்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.